வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கொண்டக்கடலை குழம்பு, அப்பளம், வெள்ளரிக்காய், வெங்காயம் இதை வச்சு நான் சாப்பிட போகிறேன். ஸோ இன்றைக்கான ஒரு சின்ன டாபிக் என்னென்னா, நம்ம எல்லோருக்குமே இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமான சர்க்கரை வியாதி வந்துடுது. இந்த சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு கூட வருது. ஸோ இது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பாட்டு விஷயங்களில் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்க வேண்டியது இருக்குது. இல்லைன்னா அந்த நோய் அதிகப்படவும் செய்து, இல்லைன்னா வேற மாதிரியான விளைவுகளையும் பக்க விளைவுகள் நிறைய இருக்குது அதில். ஸோ அதுக்கப்புறம் மாத்திரைகள் மருந்துகள் நிறைய எடுத்துக்க வேண்டியது இருக்குது. இதில் சர்க்கரை வியாதிக்கு கரெக்டான சரியான நேரத்தில் சாப்பிடுங்க அப்படிங்கிறது டாக்டருடைய ஒரு அறிவுரையாக இருக்குது. சரியான நேரத்தில் கொஞ்சமாக இப்போ 3 வேளை சாப்பிடக்கூடிய சாப்பாடை 5 வேளையாக பிரித்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த நோய் வந்துருச்சுன்னா மனுஷனுக்கு அதுக்கப்புறம் அவன் சாப்பிடக்கூடிய உணவுகளினுடைய வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனுடைய எல்லா உணவுகளும் நம்ம நினச்ச நேரத்துக்கு சாப்பிட முடியல, எல்லாமே பண்ண முடியாமல் ஒரு சூழல் இருக்குது. இதுக்கெல்லாம் தான் நான் என்ன சொல்கிறேன், ப்ரிகாஷனாக மக்கள் எல்லோருமே விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போ நிறைய கல்யாண வீடுகள் போகிறோம், அப்படி ஒரு ஃபுல் கட்டிடுறோம். இப்போ இன்னைக்கு முன்னாடி உள்ள கல்யாணங்கள் மாதிரி இப்போ கிடையாது. இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயாச்சுன்னா ஈவினிங் ரிசப்ஷன் சொல்லி வைக்கிறாங்க. அதுவும் நைட்டு 10 மணிக்கு மேலே தான் அந்த ரிசப்ஷனோட அந்த சாப்பாட்டு இதுவே ஆரம்பிக்குது, அந்த விழாவே ஆரம்பிக்குது. சாப்பாட்டு திருவிழான்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் ஒரு சாப்பாடு அப்படின்னா ரைஸ் வச்சுருப்பாங்க, அவியல் இருக்கும், ஒரு பொரியல், ஒரு வத்த குழம்பு, ஒரு மோர், ஒரு பாயாசம், அப்பளம், இதுதான் இருக்கும். இதுதான் மெயினாக எல்லா வீட்லேயும் வைக்கக்கூடியது. இல்லை நைட்டாக இருந்ததுன்னா ஒரு இட்லி, ஒரு பொங்கல், ஒரு வடை.